வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி ஒரு ஈஸியான சுரக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு 1/2 கிலோ சுரக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 4 பல் பூண்டு, இஞ்சி, கொஞ்சோண்டு தக்காளி, ஒரு அரை தக்காளி, அரை வெங்காயம், அவ்வளோதான் இதில் சேர்க்க போகிற பொருள். ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த கப்புக்கு 1 கப்பு தண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ எல்லா காயும் ஒன்று சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். இது ஒரே பாட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். காய் நல்லா குழஞ்சி வந்துடும். நல்லா கூட்டுக்கு இது நல்லா இதாக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இதாக இருக்கும். பொதுவாக புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு இதுக்கெலாம் நல்லா இதாக இருக்கும். உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த சுரக்காய் ரொம்ப பயன்படுது. வெயிட் லாஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுரக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா கிடைக்கும். வெயிட் லாஸ் ஆகும். உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் இது வெளியேற்றிடும். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு ஒரே ஒரு விசில் தான் வைக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காயை மட்டும் நறுக்கிட்டோம்னா ஒரே வேலை முடிஞ்சது நமக்கு. ஒரே ஒரு விசில் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இது இருக்கும். அந்த தண்ணியை நல்லா அதோடய சேர்த்து நல்லா வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. அப்படியே மசிச்சு விட்டிங்கன்னா காய் திருப்பி நல்லதாகும். திருப்பி அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஒரே ஒரு சிலு தேங்காய் எடுத்துக்கலாம். அந்த ஒரு சிலு தேங்காவை அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா விட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய காய் தான் இது. இந்த தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். கடைசியில் இதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு வழக்கமாக தாளிக்கிற மாதிரி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோட கூட சின்ன குழந்தைகளுக்கு கூட பிசைஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இல்லையே, உப்பு சத்து உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அடிக்கடி நம்ம சுரக்காய் சேர்க்கும்போது உப்பு சத்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். நல்லா நீர் பிரியும்னு சொல்லுவாங்க சுரக்காவுக்கு. எப்படியாவது வாரத்தில் ஒரு நாள் நம்ம நான் சுரக்காய் உடம்புல சேர்த்துக்கோங்க. இந்த குண்டு சுரக்காய் கிடைச்சா நல்லது. எங்களுக்கு இந்த சுரக்காய் தான் இங்கே கிடைக்கும். அதனால் நான் இந்த சுரக்காய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சுரக்காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் இது கொடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு போட்டதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும்போது நம்ம மத்தியானம் சாப்பிடும்போது அது நல்லா திக்காகி வந்துடும். நல்லா இறுகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு சுரக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நாட்டு காய்கறிலாம் அப்பப்போ உடம்புல நம்ம சேர்த்துக்கலாம். எப்போயுமே வறுத்தது பொரிச்சது சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட்டுகளும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேனல் பார்க்குறதுக்கு எதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.